ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விடி தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தம்ப்லைன்லேயே நீங்கள் அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த பாக்ஸ் மேக் பண்ணுறதுக்காக ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். நான் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, அதாவது இந்த லாக்டவுனில் என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியல. அதாவது இந்த வுட்டை கட் பண்ணோம்னா நம்ம அதை கடையில் நம்ம அளவு மட்டும் எடுத்து கொடுத்துட்டா கடையில் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி தான் இதுக்கு முன்னே நான் என்னோடய பர்சனலுக்காக செஞ்சுருக்கேன் நான். ஸோ இப்போ வீடியோ பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் கிளியராக செய்யணும் அப்படின்லாம் நிறையா ஒரு எஸ்டிமேட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அது எதுவுமே நடக்கலை. அதாவது இந்த லாக்டவுனால் என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியல, எங்கேயும் கடையும் கிடையாது. அதனால் நானே ஒரு ஆக்ஸா பிளேடு, அதாவது வீட்டில் ஆல்ரெடி இருந்ததை எடுத்து நானே கட் பண்ணி நானே செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்ப 1 வீக் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வீடியோஸும், அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் இனி நிறையா வரப்போகுது. அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கட்டையெல்லாம் பயங்கரமாக அறுத்தாச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அளவு வச்சு அறுத்துக்கிட்டேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சு அறுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா அதாவது நீங்கள் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்து அறுத்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கட்டை எல்லாமே கோணையாக இருக்கும். ஏன்னா நான் ரம்பா யூஸ் பண்ணி தான் அறுத்தேன் நான். இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஃபுல்லாக அந்த வைப்ரேஷன் போர்டு, அப்புறம் ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி தான் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். நமக்கு அந்த ரவுண்டு இது கிடையாது, கட் பண்ணுற மிஷின் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம அந்த மிஷினில் இருக்கிற ட்ரில் மிஷினில் இருக்க அந்த பிளேடை வச்சு நம்ம கீழே புஷ் பண்ணால் அது கண்டிப்பாக கட் ஆகிடும். அது ரெண்டாவது ஃபில்ட்ரு தான் முடிச்சாச்சு. மூணாவது அவ்வளோதான். நம்ம அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உடச்சி எடுத்தாச்சு. ஸோ ஓரளவுக்கு சேஃப்லாம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் தான். அந்த ஒரு சின்ன அந்த கட்டாயம் இருக்குது, பலவை நல்லா ஒட்டாமல் இருந்திருக்கு. அதை நான் பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப மன வருத்தம் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணேன் இதெல்லாம். ஸோ அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டோம். நம்ம இது ஃப்ரண்ட் சைடு இது. ஸோ ஓரளவுக்கு தேய்ச்சாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு தேய்ச்சிது. இது பேக் சைடு, நம்ம அளவு எடுத்த சைடு இது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் பெயிண்ட் அடிச்சிடுவேன் நான். கண்டிப்பாக அதை பெயிண்ட் அடிச்சிட்டா இன்னும் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கட்டை பாருங்கள், நான் சொன்னேன்ல அது உடஞ்சிருச்சு. ஓ மை காட், அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஆனால் ஒரு ஐடியா அதை ஒட்டிட்டேன் நான் கரெக்டாக. ஸோ ஓரளவுக்கு ஒட்டிட்டேன். அடுத்த இதில் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வைப்ரேஷன் போர்டை அதில் ஒட்டிடலாம். நம்ம இப்போ மொத்தமாக ஸ்பீக்கரு, வைப்ரேஷன் போர்டு, ஒரு ஸ்பீக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா இன்னொரு ஸ்பீக்கர்கள் இடத்துல தான் அந்த உடஞ்சிருக்கு. அதை தான் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்சுருக்கேன். வைப்ரேஷன் போர்டு போட்டு பழைய பேட்டரி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்பீக்கருக்கும் வச்சுட்டேன். 1 hour ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த அட்டைப்பெட்டி தான் அதாவது மேலே இருக்க சைடு பாக்ஸ் தான் நம்ம ஒட்டணும். நான் ஆல்ரெடி இதை ஒட்டி வச்சுட்டேன் நான். இது ஒட்டுற வீடியோ தான் எடுத்துருந்தேன், அது டெலீட் ஆகிடுச்சு. ஸோ மறுபடியும் உடச்சிட்டு ஒட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல நான். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் குட்டி ஆணியாக அடிங்க, பொட்டாணின்னு சொல்லுவாங்க. அந்த ஆணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பலவை உடையாமல் இருக்கும். ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி பெஃபிக்கல் அந்த இடத்துல அதிகமாக போட்டுருக்கணும், அதாவது ஏர் லாக் ஆனால் தான் நம்ம அந்த வைப்ரேஷன் பிளேட் கரெக்டாக ஒர்க் ஆகும். நீங்கள் வீடியோ எண்டில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ ஒரு வழியாக அதில் ஸ்பீக்கர் ஒட்டிட்டேன் நான். அதில் இன்னொரு ஸ்பீக்கரையும் நான் ஒட்டிட்டேன் நான். அது சைடில் என்ன ஒரு மாதிரி மண்ணாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த வுட்டு அறுத்த தூள் ஒட்டியிருக்கேன் நான். பெஃபிக்கல் போட்டு அதில் ஒட்டியிருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு எல்லாமே. இதுதான் வைப்ரேஷன் பிளேட்டு. நல்லாவே ஓரளவுக்கு செட் ஆகிருக்குது உள்ள. கொஞ்சம் அழுத்தினாலும் நல்லா இதாகுது, அதாவது பேந்துட்டு வர்ற மாதிரி இல்லை. ஸோ ஏன்னா சவுண்டு வைக்கக்குள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக ஏர் லாக்காக இருக்கும். ஸோ ரொம்ப வேகமாக அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீட்னஸாக இருக்கும். ஸோ இப்போ கிட்ட பாருங்கள், அது ஃப்ளாஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் பிளேட் அசைகிறது தெரியல. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒட்டியாச்சு. இப்போ ஸ்பீக்கரோட லைனும் எடுத்துட்டேன் நான். இப்போ சைடில் பெஃபிகால் ஊற்றி ஃபுல்லாக ஏர் லாக் பண்ண போகிறேன்.
ஸோ வுட்டு ஓரளவுக்கு நான் நினச்ச மாதிரி வந்திருக்கு. அதாவது இது சைஸ் என்னாச்சுன்னா, நான் வச்ச சைஸே வந்துட்டு வரல. அதாவது நான் ஒரு கட்டை மிஸ் ஆகிடுச்சு. நான் இதுக்கான கட் பண்ண கட்டையை வுட்டை விட்டுட்டு நான் வேறு ஒரு வுட் எடுத்து தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இப்போ நம்ம அதாவது ஒயரிங் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நான் சார்ஜ் சொருக போகிறேன் நான். இது பார்த்திங்கன்னா நானாக இது பண்ண ஒயர் தான் அது. அதாவது யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி அந்த டிசி ஜாக்கை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சின்ன லைட்டாக ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதில் தான் வந்துட்டு பவர் லைட் எரியும். பார்த்திங்கன்னா ரெட் கலரில் எரியும். சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சுன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் மாறிடும். கிட்டே இருக்க அதுக்கு பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா பவர் பட்டன். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் செட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கடையில் தான் நம்ம வாங்கி ஆகணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் ஒர்க் ஆகுது. பேட்ரி 3 பேட்ரி வச்சுருக்கேன் உள்ள. ஆல்ரெடி நான் அந்த போர்டுக்கான ரிவ்யூலாம் கொடுத்துட்டேன் நான். நீங்கள் அது இப்படி இன்கேஸ் பார்க்கலைன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பீக்கர் வந்து டன் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். இந்த 144 என்னால் வெளியில் போக முடியாது. அதனால் இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நான். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் நான். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட்டில் 100% முடிச்சாச்சு இந்த ஸ்பீக்கரை. ஸோ அவ்வளோதான். இப்போ மேலே மைக்கை தான் ஒட்டணும். மைக்கா வாங்கினோம்னா நம்ம வெளியில் தான் போகணும். அதாவது இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் போய் வாங்க முடியும். இப்போ இந்த சைடில் எதுக்காக அந்த பேப்பர் போட்டிருக்கேன்னா, அதாவது 100% ஏர்லாக் ஆனால் மட்டும்தான் அந்த வைப்ரேஷன் பிளேட் ஒர்க் ஆகும். நான் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கணும், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்னால் வீடியோ எதுவும் ப்ளே பண்ண முடியல. அதாவது லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ப்ளே பண்ணதுனால காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. என்னால் எந்த வீடியோவும் ப்ளே பண்ண முடியல. உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் நான் தனியாக காப்பிரைட் வீடியோ, அதாவது நான் காப்பிரைட் வீடியோ இருக்கும். ஸோ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நான். ஏன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வீக் ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அதாவது சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. இதில் நிறையா பவர் பேங்க்லாம் வைக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த லாக்டவுன்னால என்னால் வெளியில் எங்கேயுமே போக முடியல. எந்த ஒரு மெட்டீரியலும் என்னால் வாங்க முடியல. அதனால் நான் சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். நான் கண்டிப்பாக அதாவது இது மேலே மைக்கா ஒட்டிட்டு இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான். அதாவது உங்களுக்கு அந்த ஸ்பீக்கர் மூவ் ஆகுறது தெரியும். அதாவது ஸ்பீக்கர் உள் சைடு வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல அது சரியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய்.